வெல்கம் டு திவேஷ் ஃபேஷன். நாம் இன்றைக்கி ஒரு மிரர் ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்த்திங்கன்னா நெக்கு வந்துட்டு ஆர்ச் ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம். ஆர்ச் ஷேப்பில் வரைஞ்சிட்டு அதோட எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு தாமரைப்பூ ரொம்ப அழகாக இருக்குது. ஆக்சுவலாக இதோட கலர் வந்துட்டு இந்த தாமரைப்பூவில் இருக்கிற இந்த பிங்க் கலரில் தான் சாரியோட கலரு. ஸோ சாரியோட பல்லு பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்குது. அந்த க்ரீன் கலர் அதனால் பல்லு க்ரீன் கலரில் இருக்கிறனால ப்ளவுஸும் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு சாரீ கலரை பேஸ் பண்ணி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கோம். சாரீ பிங்க் கலருங்கிறதுனால இதில் வந்துட்டு இந்த தாமரைப்பூ வந்துட்டு ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது எல்லாமே வந்துட்டு பேடட் லோடு. பட் பேடட் லோடுன்னா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நம்ம பைப்பிங் த்ரெட் வச்சுருப்போம். பட் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டே வராது. ஃபுல்லாக த்ரெட் வச்ச மாதிரி உங்களுக்கு வந்துட்டு லோடு கொடுத்துருக்கோம். இது ரொம்பவே அழகாக நீட் ஃபினிஷிங்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எதுவுமே த்ரெட்டே வைக்கவே இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நல்லா விளக்கிட்டு காட்டுறேன். பாருங்கள், பேசிக் கூட கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் த்ரெட்டை வந்துட்டு லூஸ் விட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு லைன் எஃபெக்ட் வந்து, அதாவது எம்போஸ் எஃபெக்ட் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா அப்படி 3D மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. இவ்வளோ கர்வ் எம்போசிங் எல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட நெக்லைன் பார்த்திங்கன்னா 2 லைன்ஸ் ஜரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இதுக்குள்ளே பாருங்கள் த்ரெட்டு வச்சுருக்கோம். இது லோடு கொடுத்துருக்கோம். பைப்பிங் த்ரெட் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 3 mm ஹேண்டிக் பீட் கொடுத்துருக்கோம். அகெயின் சுகர் பீடு, அந்த ஹேண்டிக் பீடை கவர் பண்ணுற மாதிரி லைன் ஃபுல்லுமே சுகர் பீடு வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் மிரர் ஒட்டியிருக்கோம். மிரர் ஒட்டிட்டு அதை சுற்றுமும் வந்துட்டு நம்ம அந்த மிரரை கவர் பண்ணுற மாதிரி ஸ்டிச் கொடுத்துருக்கோம். சில்க் த்ரெட்டை வச்சு கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் அங்கங்கே ஆன்டி பீடு அண்டு ஜர்கான் ஸ்டோனு வச்சுருக்கோம். இந்த மாதிரியே நெக் ஃபுல்லுமே கர்வாக பண்ணிவிட்டு நம்ம மிரர் ஒர்க்கில் வந்துட்டு டிசைன் பண்ணியிருக்கோம். அப்புறம் பாடி ஃபுல்லும் பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்டோன் வச்சுட்டு அதையும் வந்துட்டு சில்க் த்ரெட் வச்சு கவர் பண்ணியிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்பவே ஃபினிஷிங்காக இருக்குது. இந்த பக்கமும் அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்த்திங்கன்னா ஸ்லீவில் தான் ஹெவி ஒர்க் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இது வந்துட்டு நெட்டில் இருந்து இந்த டிசைன் எடுத்து கொடுத்தாங்க. பட் நெட்டில் வந்துட்டு இந்த மாதிரி தாமரைப்பூ கிடையாது. அதில் வந்துட்டு வேறு ஏதோ ஒரு பீட் ஒர்க் தான் பண்ணியிருந்தாங்க. அதில் மிரர் ஒர்க்கும் கிடையாது. ஆக்சுவலாக இதை வந்துட்டு நாங்கள் 2 டிசைனில் இருந்து எடுத்து ஒரு டிசைனாக கொண்டு வந்திருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி இதில் பண்ணியிருக்கோம். ஒரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வெறும் தாமரைப்பூ தான் இருக்கும். இன்னொரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா வெறும் இது மிரர் ஒர்க் மட்டும் தான் இருந்தது. நாங்கள் இது 2த்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்லீவு, எல்போ ஸ்லீவு. இந்த எல்போ ஸ்லீவ் வந்துட்டு ரொம்பவே கிராண்டாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நியூ இயருக்கான ப்ளவுஸு. ஸோ இது வந்துட்டு ஸ்லீவ் கிராண்டாக வேணுங்கிறனால நாங்களே என்ன பண்ணோம்னாக்கா, இப்போ இந்த கர்வுக்குள்ளே வேறு ஒரு டிசைன் இருந்தது. இது எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளார பார்த்திங்கன்னா நாங்கள் மேட் ஃபில்லிங் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இது எல்லாமே த்ரெட்டு வந்துட்டு ரொம்ப லூஸாக வச்சு பண்ணியிருக்கோம். இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படின்றதே தெரியாத அளவுக்கு இது வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து நெட்டில் பார்க்கும்போது இந்த டிசைனில் தாமரைப்பூ கிடையாது. வெறும் இந்த ஆர்ச்சுக்குள்ளே பார்த்திங்கன்னா சாரியோட கலர் வந்து ப்ளைன் கிளாத்து மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. அப்படி கொடுத்தா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. அப்படிங்கிறனால இது நாங்களே ஐடியா பண்ணி இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பேடட் லோட் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் பார்த்தோம். அது ரொம்பவே அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கர்வ் பார்த்திங்கன்னா நெக்கில் வர மாதிரியே சுகர் பீடு ஒரு லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆன்டிக் பீடு 3 mm அகெயின் சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கர்வ் ஆண்டியும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா தாமரைப்பூ போட்டிருக்கோம். இந்த தாமரைப்பூ ரொம்ப அழகாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் தாமரைப்பூ போட்டிருக்கோம். இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு நெக்கில் இருக்க மாதிரி அந்த பேட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறனால இங்கே வந்துட்டு இந்த அதே தாமரைப்பூ வரைஞ்சிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா பேக்கில் எப்படி இருக்கோ அதே டிசைன் தான் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருக்கோம். இந்த க்ரீன் கலருக்கும் இந்த பிங்க்கு காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள், ஸ்லீவ் ஃபுல்லுமே வந்துட்டு அங்கங்கே மிரர் ஒர்க் கொடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மேட் ஃபில்லிங் வந்துட்டு இருக்கிறதுலையே ரொம்ப அழகாக இருக்குது. அப்படியே கை வச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு சாஃப்டாக, இது எப்படி பிரித்து பார்த்தாலும் எப்படி தைச்சிருக்காங்க அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நல்லா முறுக்கி இருக்க மாதிரி தைச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி
மேட் ஃபில்லிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லூஸ் விட்டு தைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட்டு. இது எனக்கு தைக்கும்போது வீடியோ பண்ண முடியல, அதனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு இது எப்படி தைக்கிறதுன்றதையும் நான் ஒரு வீடியோவில் போடுறேன். ரொம்ப அழகாக லூஸ் விட்டு தைக்கணும். ரொம்ப இழுத்தா மாதிரி தைக்கக்கூடாது. இழுத்தா மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வராது. பாருங்கள், இந்த கலருக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மிரர்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.